ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸு. வெப்பக்குறைவு விகிதமானது புவியின் பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளோ அளவு வெப்பநிலை வந்து குறைகிறது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு 1000 மீட்டருக்குமே வந்துன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து குறைகிறது. வெப்பக்குறைவு விகிதமானது புவியின் பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் தான் வந்து வெப்பநிலை குறைகிறது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படிங்கிறாங்க. கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத் கரெக்டு. கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட். ராம்தம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான் வந்து அது கரெக்டு. கான்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம் தான் வரும். மத்திய பிரதேசம் தான் கான்கா தேசிய பூங்கா. கிர் தேசிய பூங்கானா குஜராத், கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், ராம்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், கான்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம் வரணும். நமக்கு வந்து ஒடிசான்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், பின்வரும் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது அப்படிங்கிறாங்க. கும்பக்கரை அருவி தான் வந்து பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது. பின்வருவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது அப்படின்னா கும்பக்கரை அருவி. அடுத்து, அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை அப்படிங்கிறாங்க. யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது அப்படிங்கிறது கரெக்டு. அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. அணுக்கரு பிளவு இணைப்பின் போதெல்லாம் ஆற்றல் வெளிப்படுகிறது. ஸோ அதுவும் கரெக்டு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது வந்து தவறு. ஏன்னா இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அப்படின்னாவே தாராப்பூரில் தான் நிறுவியிருப்பாங்க. 1969 வந்து நிறுவியிருப்பாங்க. இது எந்த ஸ்டேட் அப்படின்னா வந்து மகாராஷ்டிராவில் வந்து இருக்கும். ஸோ வந்து தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து தவறு. ஸோ கேட்டிருக்க கேள்வி வந்து என்ன அப்படின்னா வந்து கரெக்டான வாக்கியங்கள் தான் கேட்டிருக்காங்க. 1 and 2 வந்து கரெக்டு. யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. அணுக்கரு பிளவு இணைப்பின் போது வந்து ஆற்றல் வெளிப்படுகிறது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அப்படின்னா கல்பாக்கம் வரக்கூடாது. தாராப்பூர் 1969 மகாராஷ்டிராவில் தான் நிறுவியிருப்பாங்க. ஸோ 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே வந்து உயிர்கோள பெட்டகம் அப்படின்னாவே 3 தான் வந்து இருக்கும். ஒன்று நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியர் உயிர்கோள பெட்டகம் 3 தான் பார்த்துருக்கோம். நந்தா தேவி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகம் அப்படின்னா வந்து நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்திய மலை உயிர்கோள பெட்டகம். அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. மசாக்கான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறாங்க. மசாக்கான் அப்படின்னா வந்து மும்பையில் தான் வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. மசாக்கான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா வந்து மும்பை. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னா வந்து அருணாச்சல பிரதேசம் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா காரகோரம் கணவாய் வந்து பார்த்துருப்போம். சிக்கிம் கணவாயம்னா நாதுலா ஜலப்புலாலாம் சிக்கிம் வரும். இமாச்சல பிரதேசம் அப்படின்னா வந்து என்னென்னா இமாச்சல பிரதேசத்தில் வந்து ஜோசிலா கணவாயில் வந்து இமாச்சல பிரதேசத்தில் வந்து ஜோசிலா கணவாய், ஷிப்கிலா கணவாய் இதெல்லாம் வந்து இமாச்சல பிரதேசம். ஸோ அந்த நாலு ஸ்டேட்டில் தான் வந்து கணவாய்கள் வந்து இருக்கும். காரகோரம் கணவாய்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சிக்கிம் கணவாய், சிக்கிமில் வந்து எதுனா நாதுலா கணவாய், ஜலப்புலா கணவாய் வந்து சிக்கிம். ஜோசிலா கணவாய், ஷிப்கிலா கணவாய் அப்படின்னா வந்து இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் தான் வந்து அருணாச்சல பிரதேசம். நமக்கு கேள்வி என்ன, பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா வந்து அருணாச்சல பிரதேசம். ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து சுயசார்பு இந்தியா அப்படிம்பாங்க. இது வந்து என்ன பிஎம் அவர்கள் தான் தொடங்கி வைத்திருப்பாங்க. எந்த இயர் அப்படின்னா வந்து 2020 மே 12 தான் வந்து தொடங்கி வைத்திருப்பாங்க. ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது அப்படின்னா வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். எந்த ஆண்டு தொடங்க பெற்றது அப்படின்னா 2020 மே 12. 2021 ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. கிளாஸ்கோவில் தான் வந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. 2021 ஆண்டின் இது வந்து ஒரு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து மேபி வந்து 2024 வந்து கேட்கலாம். 2024 ஆண்டின் ஐக்கிய நாடுகள்
நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு அப்படின்னா வந்து அசர்பைஜானில் வந்து பாகுங்கிற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது 2021 கேட்க வாய்ப்பு இல்லை. 24 வந்துன்னா காலநிலை மாற்ற மாநாடு, ஐக்கிய நாடுகளுக்கு நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு அப்படின்னா வந்து அசர்பைஜான், இடம் வந்து பாகு. அடுத்து பாருங்கள், மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 1963 தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்துன்னா ஆலமரம், மாம்பழம், தாமரை இது 3 வந்து எப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு தேசிய சின்னங்களா அப்படின்னா 1950. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1950 வந்து தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டவை எது அப்படின்னா ஆலமரம், மாம்பழம், தாமரை. மயில் வந்து 1963. இதே புலி எந்த ஆண்டு அப்படின்னா 1973. கங்கை நதியை வந்து என்ன தேசிய சின்னமாக எந்த ஆண்டு அறிவித்தாங்க அப்படின்னா வந்து 2008. யானை வந்து 2010. ஆற்று ஓங்கில் வந்து 2010 தான். இதே இந்த நுண்ணுயிரி வந்து லாக்டோபாசிலஸ் வந்து இருக்குது, அது எந்த ஆண்டு தேசிய சின்னமாக அறிவித்தாங்க அப்படின்னா 2012. நமக்கு இதில் வந்து புக்கிலே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ பார்த்த எல்லாமே புக் கண்டென்ட் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆலமரம், தாமரை, மாம்பழம் வந்து தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. மயில் தேசிய சின்னமாக தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட வந்து 1963. புலி வந்து 1973. கங்கை நதி வந்து 2008. யானை வந்து 2010. ஆற்று ஓங்கிலம் 2010. லாக்டோபாசிலஸ் வந்து நுண்ணுயிரி வந்து அறிவிக்கப்பட்ட ஆண்டு தேசிய சின்னமாக 2012. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. இதே புலினா 73 வரும். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கேள்வி. இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் கீழ் காணப்படுபவர்களில் யார் அப்படிங்கிறாங்க. கபில் தேவ். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான், அதனால் தேவையில்ல. அடுத்தது போகும். தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பிற்காலத்திலேருந்து எவ்வாறு அறியப்பட்டது அப்படின்னா வந்து நீதி கட்சி அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1912 தான் வந்து நடேசனார் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் 1916 வந்து தென்னிந்திய நல உரிமைச் சங்கம். 1916 நவம்பர் 20 தான் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. 1920 தான் நீதி கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடுவாங்க. 1920 37 வரை வந்து நீதி கட்சி தான் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. கடவுள் துகளின் மறுபெயர் எது அப்படிங்கிறாங்க. ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறாங்க. கடவுள் துகளின் மறுபெயர் ஹிக்ஸ் போசான். வன மகோத்சவம் என்பதுனா என்ன அப்படின்னா மரங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறாங்க. வன மகோத்சவம் என்பது மரங்களை பாதுகாத்தல். மெட்டாஸ்டாசிஸ் வந்து இதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னாவே நமக்கு வந்துன்னா ஒரு புற்றுநோய் கட்டி அப்படிம்பாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த அந்த செல்களில் அந்த புற்று செல்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே உள்ள திசுக்களை அழிக்கிறதுக்கு தான் வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படிம்பாங்க. அதில் 2 விதமான கட்டிகள் இருக்குது அப்படிம்பாங்க. ஒன்று வந்து மேலிக்னன்ட் கட்டிகள், இன்னொன்று வந்து மேலிக்னன்ட் அல்லாத கட்டிகள், அப்படின்னா தீங்கற்ற கட்டிகள் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட கட்டிகள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீங்கற்ற கட்டிகள் என்ன மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள். ஆனால் அந்த மேலிக்னன்ட் கட்டிகள்னால் அந்த அந்த உறுப்பு ப்ளஸ் வந்து அதை சுற்றி இருக்கிற உறுப்புகள்லையுமே பாதிப்பை ஏற்படுத்துறது தான் வந்து மேலிக்னன்ட் கட்டி. அதுதான் வந்து மெட்டாஸ்டாசிஸோட தொடர்புடையது. ஏன்னா மெட்டாஸ்டாசிஸ் வந்து என்ன ஒரு அந்த செல் வந்து என்ன மற்ற உறுப்புகளையும் போய் தாக்கி பாதிப்பை உண்டாக்குறதா மெட்டாஸ்டாசிஸ். ஸோ மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து மேலிக்னன்ட் வகை கட்டிகளோட தொடர்புடையது. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது எது அப்படின்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறாங்க. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை என அழைக்கப்படுவது வந்துன்னா மைட்டோகாண்ட்ரியா. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எது அப்படின்னா வந்து வைரஸ் அப்படிங்கிறாங்க. வைரஸ் தான் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை வந்து பெற்றவை. தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் வந்து உள்ளன. நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நவீன தனிம வரிசை அட்டவணையை வந்து என்ன அணியன் அடிப்படையில் தான் வந்து ஹென்ரி மோஸ்லே அவர்கள் வந்து தனிமங்களை வந்து வரிசைப்படுத்தி வச்சுருப்பாங்க. நவீன தனிம வரிசை அட்டவணையில் வந்து மோஸ்ட்லி வந்து தனிமங்களை ஏன்னா அணியன் அடிப்படையில் தான் ரொம்ப முக்கியம். அணியன் அடிப்படையில் தான் வந்து தனிமங்களை வந்து வரிசைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதில் வந்து மொத்தம் 118 தனிமங்கள் வந்து இருக்குது. அதில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எத்தனை அப்படின்னா வந்து 94 தனிமங்கள் வந்து இயற்கையில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க.
குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து எது அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறாங்க. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து எது அப்படின்னா வந்து ஆக்சாலிக் அமிலம். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எது அப்படின்னா வந்து இயற்கை வாயு அப்படிங்க. அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எது அப்படின்னா வந்து இயற்கை வாயு. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை வந்து நிலவுக்கு வந்து அனுப்பியது அப்படின்னா அப்போலோ 8 அப்படிங்கிறாங்க. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட அப்போலோ 8 திட்டம் தான் முதலில் மனிதர்களை வந்து நிலவுக்கு அனுப்பியது அப்படிங்கிறாங்க. இதே மனிதர்கள் வந்து நிலவில் வந்து தரையிறங்கினது எந்த திட்டம் அப்படின்னா வந்து அப்போலோ வந்து 11 சொல்லுவாங்க. அது கூட வந்து 1969 ஜூலை 20ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, ஜூலை 20 ஜூன் 20 தெரியலை. பட் வந்துன்னா 1969ங்கிறது கரெக்டு. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னா அப்போலோ 8. மனிதர்கள் நிலவில் வந்து தரையிறங்கினது எப்போ அப்படின்னா வந்து அப்போலோ வந்து 11 திட்டத்தில் தான் வந்து தரையிறங்கியிருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது வந்து அப்போலோ 8. ஒரு வெர்னியர் அளவின் முதன்மை அளவுகோலின் அளவு வந்து 8 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றைப்பு 4 மற்றும் நேர் சுழிப்புலேருந்து 0.05 சென்டிமீட்டர் எனில் சரியான அளவையை கணக்கிடுக அப்படிங்க. இதெல்லாம் சம்ஸு பார்த்துங்க. அதோட மீச்சற்றளவு வந்து பார்த்துங்க. திருகளவிக்கு வந்து மீச்சற்றளவு எவ்வளவு, வெர்னியர் அளவிக்கு மீச்சற்றளவு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. இதே வந்து வெர்னியர் அளவியோட மீச்சற்றளவு அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர் அப்படிம்பாங்க. திருகளவிக்கு வந்து 0.01 மில்லிமீட்டர் அப்படிமா. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டு அதை வச்சு இது கேள்விகளுக்கு பதில் போட வேண்டியதான். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வந்து பாஸ்கல் அப்படிங்க. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வந்து பாஸ்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.